அடேங்கப்பா! இந்த ஒரு விஷயம் தெரியாம மணிக்கணக்கா நம்ம கிச்சன்ல எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சீவல் மட்டும் போதுங்க. ரொம்ப எளிமையா நாம இதை செஞ்சு முடிச்சிடலாம். பண்டிகை காலங்களில் நம்ம அதிக நேரம் எடுத்து ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சா கூட ரொம்ப நாளுக்கு அது தாங்காது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1½ கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா தான் சொல்கிறேன். ஒரு பிஞ்சுக்கு போட்டால் போதும். 1/4 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் எல்லா இடமும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி தண்ணியோட அளவு நமக்கு அதிகமாகிடக்கூடாது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை பார்க்கும்போது ஒரு தோசை மாவு பதத்துக்கும் இல்லாமல் ஒரு இட்லி மாவு பதத்துக்கும் இல்லாமல் ஒரு இடைப்பட்டதாக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாகவும் வச்சுக்கக்கூடாதுங்க. இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நாம் இதை ஒரு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம். அதிக நாளுக்கு கெட்டு போகவும் செய்யாது. நான் இதில் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கலர் பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் நமக்கு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருக்கும். அந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த கட்டிகளெல்லாம் தானாக கரைஞ்சி வந்துடுங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீவலை எடுத்துக்கலாம். சீவலை எடுத்துட்டு மேலே இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஊற்றும் போது லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துலையும் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சீவலை ஒரே இடத்துல வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஒரே இடத்துலையே எல்லா மாவும் அப்படியே விழுந்துடும். இதனால் மாவுகள் கெட்டியாயிடும் ஒரே இடத்துல. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி நகர்த்தி நகர்த்தி இந்த கரண்டி வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல உருண்டையாக அந்த எண்ணெயில் விழுந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி விழ ஆரம்பிக்கும். இப்படி நம்ம 2-3 கரண்டி எடுத்து கூட தேய்ச்சி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது. 2-3 நிமிஷம்தான் டைம். அதுக்குள்ளே இது நல்லாவே பொறுன்னு நல்லா பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. ஓரளவுக்கு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம வெளியே எடுத்துடலாங்க. எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பண்டிகை காலங்களில் நம்ம லட்டு, அதிரசம், முறுக்கு இது எல்லாம் செஞ்சு வச்சாலும் நம்மளால் அதிக நாட்கள் வச்சு சாப்பிடவே முடியாது. 2 நாள் அல்லது 3 நாளுக்குள்ளேயே அதெல்லாம் கெட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காமல் இருக்கும். இப்போ நான் அதே மாதிரி வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்துட்டு மறுபடியும் அந்த சீவல் வச்சுட்டு 2 கரண்டி மாவை இதே மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேங்க. இதையும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், அல்லது அதே பேனில் அப்படியே கூட கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஆயிலே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்புக்கு பதிலாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய்களை கூட போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கும்போது இதே பவுலில் 1/2 கப் அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சீனி தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஏலக்காவை இந்த மாதிரி பிளந்து அதில் போட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய வாசனை எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ஏலக்காயை நம்ம வெளியே எடுத்து தூர போட்டுடலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ சீனியை இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பாகுபதம் அப்படியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தாவே போதும். நம்ம தீயை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ லைட்டாக ஒட்டுற மாதிரியே இருக்குது. நான் தீயை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பொரித்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க. இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தது அப்படின்னா கையில் வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். 1-2 நமக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அதையும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம்.
நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த சீனியை அப்படியே கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதில் கிளறும் போதே உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா வெறுமனே சுகரை மட்டும் இதில் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா இருக்குங்க. ஆனால் பைனி காய்ச்சி ஊற்றுனோன்னா நல்லாயிருக்கும். இனிப்பு தேவைப்பட்டது அப்படின்னா சும்மா சுகரை மட்டும் நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வறுத்த கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக அவல் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய பொரி சேர்த்துக்கிறேன் 1 கப் அளவுக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் ஏன் கடைசியாக இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ தான் இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் கிறிஸ்பியாக இருக்கும். முதல்லையே நம்ம அந்த சீனி பாகு கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஜாயின் ஆகிடும். நம்ம முதல்ல அது கூட மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த உருண்டையாக இருக்கக்கூடியது மட்டும் சீனி பாகை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இதனால் எல்லாமே தனித்தனியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் செஞ்ச உடனே 10 நிமிஷத்துலேயே எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. சரி, மறுநாள் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் செஞ்சு முடித்த உடனே காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுமா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.